இது என்னடா எலிமினேட் ஆன ஜோடிகள்லாம் வந்து ஸ்டேஜில ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்த உண்டாக்குற மாரியான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இந்த வாரம் வந்து வைல்ட் கார்ட் ரவுண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜோடி ஆர்இடி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைல்ட் கார்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு 4, 5 ஜோடி ஒரு நெறைய பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே போட்டி போட்டு அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ என்னடான்னா புதுசா வந்து 3 ஜோடி தான் வந்து வெளிய போயிருக்காங்க. 3 ஜோடிக்கு ஒரு வைல்ட் கார்ட வச்சு, அதிலிருந்து ஒரு ஜோடி உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிறது தான், இப்போ வந்து நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ லாஸ்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22வது, 23வது எபிசோட்லயும், 21வது எபிசோட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைல்ட் கார்ட் நடந்தது. ஸோ அதில வந்து நெறைய பேர் எலிமினேட் ஆயிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு 5 ஜோடி கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணி, அதுலேருந்து ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகுற மாரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ஜோடி தான் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. அதுவும் 2 ஜோடி தான் வந்து ப்ராப்பர் எலிமினேஷன். ஒரு ஜோடி வந்து பிரமோத் அண்ட் அபோலி வந்து அபோலிக்கு கை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடாம போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேஜ்க்கு வந்து திரும்பவும் பிரமோத், அபோலி அவங்க ஸ்டேஜ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் நம்ப திலீப் அண்ட் கிரேசி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் எலிமினேட் ஆன அனீஷ் ஜிதேஷ் அண்ட் ஹர்ஷிதா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு திலீப் அண்ட் நம்ப கிரேசி ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் செம்மையா கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டு நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ப பிரமோத் அண்ட் அபோலி. ஸோ பிரமோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் மாரி ஒரு பேய் மாரியான வேஷம் போட்டு வந்து ரம்பா, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி இவங்க எல்லாரையும் வந்து பயப்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்து கிடைச்சது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஜிதேஷ் அண்ட் ஹர்ஷிதா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரி தான் வந்து அந்த ப்ரோமோல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 பேருமே பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. பட் 3 பேர்லேருந்து யார் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். பட் இந்த ஒரு கான்செப்ட் வந்து புரியல. ஒரு 5 பேர் வெளியே போயிருக்காங்க. அதுலேருந்து யாராவது ஒருத்தர் அப்படின்னா பரவாயில்ல. பட் இப்போ 3 ஜோடிக்கு ஒரு வைல்ட் கார்டு வச்சு உள்ள கூட்டிகிட்டு வராங்க. அப்போனா நிறைய வைல்ட் கார்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வருது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்இடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.